பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி. ஆண்டவர் நமக்கு எப்போதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலை சிறந்த ஆசீர்வாதங்களையே நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆனால் நாம அந்த தலை சிறந்த ஆசீர்வாதத்தை ஒன்றையும் தவற விடாமல் பெற்றுக்கொள்வதில் அதிக கவனம் காண்பிக்க வேண்டும். ஆனால் ஒரு சில பேருக்கு இது கிடையாது. தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில் ஒரு அலட்சிய போக்கு, ஒரு அசட்டத்தனம், உதாசீனம் இருக்கிறது. இப்படிப்பட்ட உதாசீனம், அலட்சியம் எப்படிப்பட்ட விபரீதத்தை கொண்டு வரும் என்பதை இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். அதே வேளையில நாம அவர் கொடுக்கின்ற எந்த ஆசீர்வாதத்தையும் இழந்து போகாமல், தவற விடாமல், அதை அனைத்தையும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த செய்தியில நாம பார்க்க போகின்றோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 10, 12, 13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோப்பை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. நீங்க இந்த பகுதியை வாசிக்கும் போது நாம தெரிந்து கொள்கிறோம், ஈசாக்கு ரெபேக்கா ஒரே அப்பா அம்மா தான். ஆனா அவர்களுக்கு பிறந்த இரட்டையர் 2 குழந்தைகள், ஏசா, யாக்கோப்பு. ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த 2 குழந்தைகள்ல ஒருத்தன் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப்பை நான் சிநேகித்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்போ சொல்றாருனாக்கா, அந்த குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பதாகவே இதை தேவன் தீர்மானித்து விட்டார். காரணம், அவர்கள் வளர்ந்த பிற்பாடு எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பார்கள் என்பதை தேவன் ஏற்கனவே அறிந்திருந்தபடியால் அவர் இதை சொல்றாரு, ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோப்பை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா நீங்க பைபிள் எடுத்து வாசிங்கனாக்கா, ஒரு ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல, மனுஷன் பார்க்கின்றபடி நீங்க பார்த்து ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் யார் ரொம்ப நல்லவங்க மார்க் போடுனாக்கா, அதிக மார்க் நீங்க ஏசாவுக்கு தான் போடுவீங்க. காரணம், ஏசா யாரையும் ஏமாத்துற ஒரு கேரக்டர் கிடையாது. அதுவும் அவங்க அப்பாவுக்கு அவர் ரொம்ப செல்ல பிள்ளை. ஆனா யாக்கோப் அப்படி கிடையாது, அவங்க அப்பாவையே ஏமாத்தின ஒரு நபர். நீங்க வேதத்தை வாசிங்கனாக்கா ஏசா தான் நல்ல நபரா நீங்க பார்ப்பீங்க. ஆனா என்னதான் நாம இந்த உலகத்துக்கு நல்லவர்களா தெரிஞ்சாலும் கூட தேவன் பார்க்கின்ற ஒரு விதம் இருக்கிறதுல, அதுதான் உண்மையானது. காரணம், தேவனுக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி. அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர். அப்ப அவர் சொல்றாரு, நமக்கெல்லாம் ஏசா நல்லவன் போல தெரியலாம், யாக்கோப்பு கெட்டவன் போல தெரியும் போது தேவன் சொல்றாரு, எனக்கு ஏசாவை பிடிக்கல, எனக்கு ஏசாவை நான் வெறுத்தேன், நான் யாக்கோப்பை சிநேகித்தேன்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் இப்படி சொல்வதற்கான காரணம் ஏதாவது ஒன்று இருக்குல்ல, ஒரு வலுவான காரணம். அந்த காரணத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு முறை ஏசா வெளியிலிருந்து வரும்போது களைப்பா ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வரும்போது அவங்க தம்பி யாக்கோப்பு ஒரு கூழை சமைச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் கூழ் கொடு, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி. அப்ப என்ன நடந்தது சொல்லி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 31 - 34 வரையிலான வசனங்களை நான் வேகமா வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. அப்போது யாக்கோப்பு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்போது யாக்கோப்பு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோப்புக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்போது யாக்கோப்பு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். தலைச்சம் பிள்ளைக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், ஆபிரகாம் இடத்துல இருந்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு போச்சு. இப்போ ஈசாக்குக்கு அடுத்தபடியா ஏசாவுக்கு வர வேண்டும் சேஷ்ட புத்திர பாகம், மூத்த பிள்ளைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம். அப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னு நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்றாங்க ஏசா அப்படின்னாக்கா, நாங்க பசியில செத்துட்டு இருக்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இந்த ஆசீர்வாதத்தை நீயே வச்சுக்கோ, இந்த சேஷ்ட புத்திர பாகம்லாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு அந்த கூழை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயிற்று பசிக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவன் விற்று போட்டான். வேதம் சொல்லுது, இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நீங்க வேதத்துல அடிக்கடிக்கு இந்த 3 பேர்களை தொடர்ந்து வாசிக்கலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. ஆண்டவர் சொன்னார், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பினுடைய தேவன் என்று.
அங்க யாக்கோப்பு என்கிற இடத்துல ஏசா என்கிற பேர் வந்திருக்கணும். ஆபிரகாம் ஈசாக்கு ஏசான்னு சொல்லி ஏசாவுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்துவே பிறக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, அதனுடைய மேன்மை தெரியல, அந்த ஆசீர்வாதத்தினுடைய அருமை ஏசாவுக்கு தெரியல. அதை அலட்சியம் பண்ணினா, இந்த ஆசீர்வாதத்தை வச்சு நான் என்ன பண்றது, எனக்கு பசிக்குது, நான் இங்க பசியில சேர்த்துட்டு இருக்கிறேன், இப்ப இந்த ஆசீர்வாதம் அவ்வளவு முக்கியமா, நீயே வச்சுக்கன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினான். அவன் அலட்சியம் பண்ணின காரணத்தினால வேதம் அவனை எப்படியாக சித்தரிக்கிறது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். வேதம், நீங்க எபிரேயர் 12 அதிகாரம் 16, 17 வசனங்களை எடுத்து வாசித்தீர்கள் என்றால் வேதம் சொல்லுது, அவன் வேசி கல்லனுக்கு ஒப்பாக பேசுகிறது. இந்த வசனங்கள், அவன் ஒரு சீர்கெட்டவன் என்று சொல்லுகிறது. ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். பாருங்க, வேதம் எவ்வளவு கண்டிக்குதுன்னு சொல்லி, நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் பண்ணிட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்காக இந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டான். அப்படி சொல்லி அவன் சீர்கெட்டவன், ஏசா சீர்கெட்டவன், அவனை நான் வெறுக்கிறேன், என் ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணின காரணத்தினால் அவனை நான் வெறுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் ஒரு வேசி கல்லனுக்கு இணையாக வேதம் பேசுகிறது. இன்னைக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்மில் ஒரு சில பேரு கூட அப்படி நாம ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணுகிறோம். என்ன எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கு இருக்கிறதே போதும், ஆண்டவர் கொடுத்தது. நம்ம என்னதான் நல்லவர்களாக நாம நடித்தாலும் தேவனுக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவங்க சொல்ல. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நாம நினைக்கலாம், ஏன் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்திற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக பலியானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எல்லாம் தன் மீது எடுத்துக்கொண்டு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஒரு விலை சிலுவையில இயேசு ஆண்டவர் செலுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் சும்மா வரல. நீங்க நினைக்கலாம் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானு சொல்லி. ஆமாங்க, அது நாம் சுகபோகமாக வாழ்வதற்காக அல்ல, புகழ்ச்சியினுடைய உச்சத்துல வாழ்வதற்காக அல்ல, செல்வாக்கோடு வாழ்வதற்காக கொடுக்கப்படல. மாறாக ஆசீர்வாதத்தின் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அது கொடுக்கப்படுகிறது. அது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்படுகிறது. அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக, அவருடைய சபைகளுக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்படுகிறது. இது நம்முடைய சுயநலத்திற்காக கொடுக்கப்படவில்லை. நிறைய பேர் நாம அப்படி நினைக்கிறோம். ஒருவேளை நீங்க பணத்தாசை இல்லாத நபராக இருந்தால், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தால், நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் தவற விடக்கூடாது. காரணம், அதன் மூலமாக நீங்க தேவனை மகிமைப்படுத்தலாம். ஒருவேளை உங்களுக்கு பண ஆசை இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இல்லை என்றால், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போதும் என்கிற மனதோடு கூட வாழ நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள். ஆனால் ஆசீர்வாதங்கள் ஒரு காரணத்தோடு வருகிறது, அதுக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்தலாம். இந்த விஷயம் ஏசாவுக்கு தெரியலங்க, அலட்சியம் பண்ணினா. ஆகவே வேதம் சொல்லுது, நான் அவனை வெறுத்த, அவன் ஒரு சீர்கெட்டவன், அவன் ஒரு வேசி கள்ளன். ஒரு வேளை சாப்பாட்டுக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். காரணம், அவன் பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அதுக்கப்புறம் எனக்கு வேணும்னா கூட அவனை தள்ளி விட்டார் ஆண்டவர். ஆனா யாக்கோப்பை பாருங்க, யாக்கோப் அப்படிப்பட்டவன் கிடையாது. யாக்கோப்புக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மீது அவனுக்கு பெரிய ஒரு நல் மதிப்பு இருந்தது. அதை அவன் அலட்சியம் பண்ணல, அதை வாஞ்சித்தான், அதை பெற்றுக்கொள்ள எண்ணினான். அதை தவற விடக்கூடாது என்ற ஒரு மனநிலை எண்ணம் அவனுக்கு இருந்தது. அதனாலதான் அவங்க சகோதரங்கிட்ட கூட அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி அதை வாங்கி கொண்டான். காரணம், தேவனுடைய ஆசீர்வாதம் தனக்கு வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கொண்டவன் யாக்கோப். அதை ஒன்னையே நான் மிஸ் பண்ணக்கூடாது. தேவன் எனக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கக்கூடிய, எனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தவற விடக்கூடாது என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தவன். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாக்கோப்பு ஒரு கட்டத்துல தனிமையா இருக்கும்போது, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவன் தனிமையா இருந்த போது ஒரு தேவதூதன் அவனோடு கூட இரவு முழுக்க மல்யுத்தம் செய்து அவனோடு கூட போராடுகிறான். விடிந்து விட்டது. விடிந்த பிற்பாடு அந்த தேவதூதன் அவனை விட்டு புறப்பட நினைக்கும் போது
ஆதியாகமம் 32:26 வாசிக்கிறோம். அப்போது யாக்கோப்பு அந்த தேவதூதன்கிட்ட சொல்றான், அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பாருங்க, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மேல அவனுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு. அதை எப்படி மேன்மையா பார்த்தான். அதை வைத்து கொண்டு நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் என்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தபடினால அவன் ஒன்ன கூட நான் மிஸ் பண்ண மாட்டான். ஆண்டவர் எனக்காக தலை சிறந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதற்காக அவர் ஒரு விலை கொடுத்திருக்கிறாரு. அதை பெற்றுக்கொண்ட நான் அவரை மகிமைப்படுத்த முடியும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், என் வழியாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்த அவன் யாக்கோப்பு அவன் சொல்றான், நான் உங்களை போக விட மாட்டேன், என்னை ஆசீர்வதிங்க. எனக்காக ஆண்டவர் என்னென்ன காரியங்கள்லாம் வைத்திருக்கிறாரோ ஒன்னும் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். நீங்க என்னை ஆசீர்வதிக்காம நான் உங்களை போக விட மாட்டேன். அப்படியே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நாம கூட இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேணுங்க. நாம நிறைய நேரங்கள்ல மற்றவர்களை குறை சொல்லிட்டு நாம போலியான ஒரு தாழ்ச்சியோடு கூட இருக்கிறது போதும் சொல்லி நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லைங்க, தேவன் பெருக்கத்தின் தேவன். நமக்கு வாரி கொடுக்கறதுக்கு காரணம் நாம சுகபோகமாக வாழ்வதற்காக கிடையாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய பாத்திரம் ஏன் நிரம்பி வழிகிறது? ஆண்டவருக்கு தெரியாதா பாத்திரம் நிரம்பி விட்டது, ஏன் இன்னும் ஊத்தணும்னு சொல்லி? இருந்தாலும் ஊத்துறாரு. ஏன் ஆண்டவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து தேவையான அளவிற்கு மாத்திரம் அற்புதம் செய்து அவர்களுக்கு சாப்பிட கொடுக்கல? மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் ஏன் நிரப்பினார்கள்? ஏன் அவர் எக்ஸஸா அவர் அதை பெருக பண்ணணும்? ஏன் அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்? காரணத்தோடு தாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அவர் பெருக்கத்தின் தேவன். நாம எதையுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம் வழியாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், சபைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, இல்லாதவர்களுக்கு போய் சேருகிறது. நம் வழியாக தேவனை மற்றவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், மற்றவர்கள் அவர்கள் கிட்டி சேர அது வழிவகுக்கும். ஆமென். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நாம் அலட்சியம் பண்ணும்போது வேதம் சொல்லுது, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப்பை சிநேகித்தேன். என்ன தெரியுங்களா? இதுதான் ஆசீர்வாதத்தை ஒருத்தன் அலட்சியம் பண்ணின காரணத்தினால அவன் சீர்கெட்டவன், அவன் வேசி கல்ல, அதுக்கு இணையானவன் சொல்லி வேதம் அவனை கண்டிச்சு யாக்கோப்பை நான் நேசிச்சேன். எனக்கா நான் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை அவன் உதாசீனப்படுத்தல, அலட்சியம் பண்ணல. அவன் அதுக்கு மதிப்பு கொடுத்தா அது கருத்தோடு கூட ஒன்றையும் தவற விடாமல் பெற்றுக்கொண்டான். அது மேல அவன் வாஞ்சையா இருந்தான். நான் அதை கொடுக்கின்ற வரையில் அவன் என்னை விடாம என்னோடு கூட போராடி கொண்டு அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அப்படி சொல்லி ஆண்டவர் அவன் மேல சந்தோஷப்பட்டார். இன்றைக்கு அதே சந்தோஷம் நம்மை பார்த்து தேவன் படட்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பெற்றுக் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். அப்பா, இன்றைக்கும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமான காரியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். அப்பா, இந்த உலகத்துல எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் அதன் மத்தியில் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரை. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், எங்களை மீட்டு கொள்கிறவர், எல்லா சாப கட்டுகளிலிருந்து விடுதலை செய்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். இப்போது ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட, எல்லாம் கட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்படும்படியாய், எல்லா மந்திரங்கள் செய்வினைகளினாலே ஆண்டவர் அப்பா கட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். விடுதலையை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன், மன மகிழ்ச்சியை பேசுகிறேன். தேங்க்யூ லார்ட். தேவைகள் எல்லாம் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் பேசுகிறேன். பலத்தை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை பேசுகிறேன், இருக்க வீட்டை பேசுகிறேன், நல்ல வேலையை பேசுகிறேன், நல்ல திருமணத்தை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா மிகுந்த மன மகிழ்ச்சி நான் நிரப்புங்க. நீர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். உன் நாமத்தை அதன் வழியாக மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென், ஆமென். God bless you all. பிரியமானவர்களே, கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.